அத்தியாயம் 15. நிலைகளும் படிநிலைகளும். இந்து சமயம் பல கடவுளர்களை வணங்குவதை சரி என்கின்றது. இதனால் பல பிரிவுகள் ஏற்பட்டு அவற்றுள் பூசல்கள், கிளை பிரிவுகள் ஏற்படுவதால் நாட்டில் பயமும் கலவரமும் நிறைந்துள்ளது. பல பார்வையாளர்கள் யோசிக்காது இவ்வாறு தீர்ப்பு கூறிவிடுகின்றனர். இந்த ஒரு ஆதார தவறே எல்லா உட்சண்டைகள், கலவரங்களுக்கு காரணம் என்கின்றனர். ஆனால் இந்த தீர்ப்பு சரியானதல்ல, பகுத்தறிவு இல்லாதவர்களின் கற்பனையே. மேற்கில் எல்லா நாடுகளிலும் வசிப்பவர்கள் அநேகமாக கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களே. அனைவரும் ஒரே கடவுளை வணங்கினாலும் காட்டு மிருகங்களிலும் பார்க்க கொடூரமான வகைகளில் ஒருவரை ஒருவர் கொன்று கொண்டே உள்ளனர். அவர்கள் புரியும் போர்களில் யுத்தகலத்தை விட்டு அதிதூரத்தில் உள்ள களங்கமற்ற பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் போன்றவர்களும் மற்றவர்களும் குண்டு மழையினாலும் வேறு வகையினாலும் இறப்பதில்லையா? அந்த இதயமற்ற, கேவலமான, முட்டாள்தனமான, அரக்கத்தனமான பெரும் நாசமும் சகோதர கொலையும் மதத்தை ஆதார காரணமாக கொண்டவையா? நிச்சயமாக அவர்கள் ஒரே மதத்தை சார்ந்தவர்கள், ஒரே கடவுளை வணங்குபவர்கள். வழிபாடு என்ற வெளித்தோற்றத்திற்கு பின்னணியில் நச்சுத்தன்மை இருந்து எல்லா ஆளுமையையும் மாசுபடுத்துகிறது. பூசல்கள், சண்டைகள், போர்களுக்கு மதம் என்பது மிக சிறு வகையில் கூட காரணமாய் இருக்க முடியாது. ஜெர்மனியில் வர்ண பேதங்களோ பிரிவுகளிடையே பூசல்களோ இருக்கவில்லை. விஞ்ஞானத்தில், தொழில்நுட்பத்தில் அமோக வளர்ச்சி கண்டது அந்த நாடு. அதன் பலம், வீர தீரம் முதலியவற்றால் நாடுகளிடையே முன்னணியில் இருந்து ஒளி வீசியது. அந்த நாட்டை 4 பிரிவுகளாக வெற்றி கொண்ட நாடுகள் வெட்டி ஒவ்வொரு துண்டை ஒவ்வொரு நாடு ஆட்சி செய்தது. மத வேற்றுமை, பிரிவு பூசல் இல்லாது ஜப்பான் பல வருஷங்களுக்கு பழிவாங்கப்பட்டதால் மிகுந்த துயருக்கு உள்ளாகியது. நாடுகளின் வீழ்ச்சிக்கு மதம் மட்டுமே காரணம் என்று கூற முடியாது. வேற்றுமைகளே இல்லாத ஒரு உலகத்தை ஒருவராலும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. புத்தியின் உள்ளமைந்த ஊற்றுகளில் இருந்தும் தாக்கங்கள் ஒன்று சேர்ந்த விளைவினாலும் வேற்றுமைகள் ஏற்படுகின்றன. இந்த புத்தியின் இந்த விளைவுகளின் வெளிப்பாடே ஒவ்வொரு உயிரினத்தின் வாழ்க்கை. இந்த புத்தியின் வெளிப்பாடுகளே வெவ்வேறு நிலைகளில் உள்ள அசையாத பொருட்கள், அசையும் உயிரினங்கள். கிளி தன் கண்களால் ஒரு விதமாக பார்க்கிறது, காக்கையும் அதையே வேறு விதமாக செய்கிறது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நாயிலும் பார்க்க வித்தியாசமாக நரி பகுத்தறிகிறது. விலங்குகளின் இயற்கை ஒரே மாதிரியானது, மனிதரின் இயல்பு இன்னொரு மாதிரியானது. மனிதனுக்கும் இடையே பெற்ற அறிவில் வித்தியாசங்கள் உள்ளன. அறிவில் மட்டுமல்ல, தோற்றத்தில், கவர்ச்சியில் எண்ணற்ற மாறுபாடுகள் பார்க்கலாம். அவர்கள் பெற்ற அறிவினாலும் செய்யும் தொழில்களினாலும் அவர்களுடைய விருப்பு வெறுப்புகள், எண்ணங்கள், உணர்ச்சிகள் ஆகியவை பல்வேறு வகையாக வடிவமைக்கப்படுகின்றன. அவ்வளவு தூரத்திற்கு கூட போக வேண்டாம். ஒரே தாயின் வயிற்றில் ஒன்றாக உருவாகி வளர்ந்த இரட்டையர் கூட பல தடவைகளில் ஒரே மாதிரி இருப்பதில்லை. வெவ்வேறு இயல்புகளை வெளிப்படுத்துகின்றனர். இதற்கான காரணம் யாது? புத்தி வளர்ச்சியில் ஏற்படும் வித்தியாசங்களே இதற்கு காரணம். ஆகையால் எந்த ஒரு காலத்திலும் மனித குலம் வேறுபாடுகளிலிருந்து விடுபடப் போவதில்லை. அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்பது நடக்க முடியாத விருப்பம். பூமியில் அத்தகைய சமன்பாட்டை ஏற்படுத்தும் ஆசை கற்பனை கனவே.
அது ஆகாயத்தில் மலர்களை தேடுவதாகும். ஒரு விலங்கு தான் விலங்கு என்னும் விழிப்பு உணர்வுடன் வாழ்கிறது. அதேபோல் பறவையும் தான் பறவை என்ற அறிவு உணர்வுடனேயே உள்ளது. உலகில் செய்கைகளில் ஈடுபடும்போது ஒரு பெண் தான் ஒரு பெண் என்ற அறிவுணர்வுடன் உள்ளாள். அதே போன்று ஆணும் உள்ளான். தூங்கி எழுந்த பின் ஏற்படும் அறிவுணர்வு மாற்றமில்லாமல் திரும்பவும் தூக்கம் ஆட்கொள்ளும் வரை தொடர்கிறது. அந்த உயிரினம் தூங்குவதற்கு முன்னர் இருந்தது போலவே தம் செய்கைகளை தொடர்கிறது. மனிதன் தூக்கம் நடுவில் தடைப்படுத்த முன் செய்த செயல்களை தொடர்ந்து செய்கின்றான். அதேபோல் மனிதன் மரணம் தடைப்பட்ட பின் இந்த வாழ்விலும் செயல்பாடுகள் எங்கே நிற்கின்றனவோ அதிலிருந்து தொடர்கிறான். யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் திய ஜந்தியதே கலேபரம். தன்னை பலமாக ஆட்கொண்டிருந்த உணர்வுகளை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டே முடிவில் அவன் தன் உடலை துறக்கிறான். தம் தமைவேதி கௌந்தேய சதாதத் பாவ பாவிதக. கீதையில் கூறியவாறு அவனுடைய உணர்வுகள் காட்டும் ஸ்திதியை அவன் அடைகிறான். தன் உடலை மனிதன் துறக்கும் போது அவன் மனதில் இருந்து உணர்வுகளுக்கேற்பவே அவனுடைய அடுத்த வாழ்வின் இயல்பு அமைகிறது. அவன் வாழ்நாள் பூராவும் இயக்கிய உணர்வுகளின்படி தான் அவன் இறக்கும்போது இருந்த உணர்வுகளும் அமைந்திருக்கும். ஆழமாக சிந்தித்தால் ஆதார உண்மை இதுவே என்பது தெரிய வரும். புத்தியை புடமிட்டு தூய்மைப்படுத்துவதில் ஏற்படும் முன்னேற்றத்தில்தான் எல்லாம் சார்ந்துள்ளது. வெளித்தோற்றத்தில் ஓரளவிற்கு ஒரே மாதிரியாக தோன்றினாலும் உள் இயல்பில் பரந்த பல்வேறு வகைப்பட்ட வித்தியாசங்கள் உள்ளன. வெளிப்புற தோற்றத்தில் தனிப்பட்ட அம்சங்களை வைத்தே இனம் கண்டு கொள்ளப்படுகிறது. ஆனால் உள்ளே இருக்கும் புத்தியின் வெளிப்பாடே அந்த வெளிப்புற அம்சங்கள் தனிப்பட்ட ஒன்று என்பது அடிப்படையில் உருவமே. மனிதன், மரம், மலை, சிட்டுக்குருவி, நரி, நாய், பசு, பாம்பு, தேள், இந்த வேறுபட்ட உருவங்கள் கொண்ட இனங்களை சேர்ந்தவையே இவை. தனிப்பட்ட ஒன்று இறந்து போகலாம், ஆனால் இனமானது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். மனிதர்கள் இறக்கலாம், ஆனால் மனித குலம் இருந்து கொண்டே இருக்கும். மரங்கள் விழலாம், சாம்பலாகலாம், மண்ணோடு மண்ணாகி போகலாம். ஆயினும் அந்த இனம் மறையாது. உயிரினம் என்றும் உள்ளது. முழு அழிவு என்பது நடக்க முடியாதது. தினசரி வாழ்வில் ஏற்படும் மிகச்சிறிய அனுபவங்களை கூட ஆராய்ந்து விசாரணை செய்யின் இந்த உண்மைகள் தெள்ளத் தெளிவாக புரிய வரும். மனித குலத்தில் உள்ள அனைவருக்கும் மனித சிறப்பு அம்சங்கள் உள்ளதாக நாம் கூறுகிறோம். ஆயினும் ஒருவரை மதிப்பீடு செய்யுங்கால் அவருடைய நற்குணங்கள், பழக்க வழக்கங்கள், இப்போதுள்ள அந்தஸ்து, வருங்கால முன்னேற்றம் இவற்றையே முக்கியமாக கவனிக்கிறோம். பசுக்கள் எல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்தவை. ஆனால் நாம் ஒரு பசுவை வாங்க நினைத்தால் அந்த வம்சத்தை பார்க்கிறோம். உடலில் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நற்சகுன குறியீடுகள் இருக்கின்றனவா என்று கவனிக்கிறோம். அது நிறைய பால் கொடுக்க வேண்டும். அது ஒரு அழகிய சாதுவான பசுவாக இருக்க வேண்டும். இத்தகைய விரும்பத்தக்க குணாதிசயங்கள் உள்ள பசுக்களையே வாங்குகிறோம். ஒரு பசு பசு இனத்தை சேர்ந்த எல்லாவற்றையும் போல தோன்றும் என்ற உண்மை எங்களுக்கு அப்போது தேவையில்லை. நாம் ஒரு அடங்காத முரட்டு பசுவையோ மலடான பசுவையோ வாங்குவதில்லை. ஆதலால் எல்லா மனிதரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தோன்றினும் ஒருவருடைய குணாதிசயங்களை மட்டுமே வைத்துத்தான் அவரை மதிப்பிடுகிறோம். இன்னும் ஒரு விஷயத்தை ஆழமாக விசாரித்தோமானால் உயர்ந்தது, தாழ்ந்தது என்ற வேறுபாட்டு உணர்வுகள் இயற்கையான எதிர் செயல்களே என்பது தெரிவாக புலப்படும்.
மூத்திரமும் மலமும் சாதாரணமாக அசுத்தமானவை என நாம் கருதினாலும் பசுவின் மூத்திரம் மட்டும் புனிதமானதாக எண்ணப்படுகிறது. வேறு எந்த மிருகத்தின் மலஜலம் புனிதம் என்று கருதப்படவில்லை. அவையெல்லாம் நிச்சயமாக அசுத்தமானவை. அக்னியின் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். எந்த உருவத்தில் இருந்தாலும் தீதான். வீட்டில் விளக்கேற்றுகிறோம், அடுப்பில் நெருப்பு எரிகிறது, வேள்வி தீயானது கொழுந்துவிட்டு எரிகிறது. இந்த அக்னி மதிக்கப்பட்டு வணங்கப்படுகிறது. மனிதர்கள் அதை விழுந்து நமஸ்கரிக்கின்றனர். ஆனால் விளக்கோ அடுப்பின் நெருப்போ அவ்வளவு உயர்வாக மதிக்கப்படுவதில்லை. சுடுகாட்டில் பிணத்தை எரிக்க நெருப்பு எரியும் போது அதிலுள்ள நெருப்பு வேறெந்த தேவைக்கும் ஏற்றதாக சுத்தமானதாக கருதப்படுவதில்லை. அதன் மேல் யாரும் ரொட்டி சுடமாட்டார்கள். அதை மரியாதையுடன் நமஸ்கரிக்க மாட்டார்கள். ஏனெனில் அது தாழ்ந்ததாக, புனிதமற்றதாக, மாசுள்ளதாக எண்ணப்படுகிறது. அதைப் போலவே மனிதர் அனைவரும் ஒரே மாதிரியான உருவம் கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு உடலில் உள்ள தனிப்பட்ட அம்சங்கள், அவன் தரித்திருக்கும் ஆடை, அவனுடைய குணாதிசயங்கள், செயல்பாடுகள் இவற்றை வைத்து தனிப்படுத்தி அறிவது அவசியமாகிறது. சிலரை உயர்ந்தவராகவும் சிலரை தாழ்ந்தவராகவும் நடத்த வேண்டியுள்ளது. மின்சார பல்புகள் எல்லாம் ஒரே மாதிரியான ஒளியை உமிழ்வதில்லை. சில பிரகாசமானவை, சில மங்கியுள்ளன. ஒரே மாதிரியான மின்சாரம் அவற்றுள் பாய்ந்தாலும் சில மிக்க சக்தியுடனும் சில அவ்வாறு செய்ய முடியாமலும் உள்ளன. உலகம் பரிணாம வளர்ச்சி அடைவதற்கு விழிப்பு உணர்வு நிலைகள், சிறப்பிற்கான படிநிலைகள், உயர்வு தாழ்வு என்ற பாகுபாடு, புனிதம் புனிதமற்றது, மதம் தொடர்பானவர் சமயத் தொடர்பற்றவர், இவையெல்லாம் முக்கியமான தேவை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவை தவிர்க்க முடியாதவை. இறைவன் சங்கல்பத்தினால் திட்டமிடப்பட்டவை.